சமையல் என்பது பாரம்பரியமிக்கது. இதில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வித்தியாசமான கைப்பக்குவம் உண்டு. அதில் புதுமையான, வித்தியாசமான சில அணுகுமுறைகளை பார்க்கலாம் வாங்க. காஃபிக்கு பால் நன்றாக காயக்கூடாது. ரசம் அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. மோர் குழம்பு ஆறும் வரை மூடக்கூடாது. கீரைகளை மூடி போட்டு சமைக்கக்கூடாது. காய்கறிகளை மிகவும் பொடியாக நறுக்கக்கூடாது. தக்காளி வெங்காயத்தை ஒன்றாக வதக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வாழைப்பழம் உருளைக்கிழங்கு வைக்கக்கூடாது. பெருங்காயம் தாளிக்கும் போது எண்ணெய் நன்றாக காயக்கூடாது. தேங்காய்பால் சேர்த்தவுடன் குழம்பு அதிகமாக கொதிக்கக்கூடாது. குழம்போ பொரியலோ அடுப்பில் இருக்கும்போது கொத்தமல்லி தழை போடக்கூடாது. நன்கு கழுவிய பின் காய்கறிகளை நறுக்கவும். நறுக்கும் முன் ஊற வைப்பதோ நறுக்கிய பின் கழுவுவதோ கூடாது. காய்கறி பழங்களில் தோலை ஒட்டித்தான் தாது உப்புக்களும் உயிர் சத்துக்களும் இருக்கின்றன. முடிந்தவரை தோலுடன் சமைக்க வேண்டும். கீரையில் மஞ்சள் நிறமுள்ள இலைகளை அதிகம் இருந்தால் வாங்குவதை தவிர்க்கலாம்.